ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல், ரோல் மாடல் என கலராக விளம்பரம் செய்து கடனுக்கு மேல் கடன் வாங்கி தமிழ்நாட்டை நிதி நெருக்கடி என்ற பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது ஸ்டாலின் அரசு. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் உதவாத கவர்ச்சிகரமான வார்த்தைகளை மட்டுமே பேசி தமிழ்நாட்டை கடனாளி மாநிலமாக்கி இருக்கும் ஸ்டாலின் ஆட்சியின் பின்னால் கடன் சுமை, கணிக்க முடியாத வருவாய், நிலை குலைந்த பொருளாதாரம், சிதைந்த நிதி ஒழுக்கம் ஆகியவை அடங்கிய ஒரு ஆழமான நிதி மற்றும் நிர்வாக சீர்கேடு உள்ளது. திமுக ஆட்சியில் புரையோடி போயிருக்கும் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் சிறு குறு தொழில்கள் முடக்கம், புது தொழில் தொடங்க அனுமதி கொடுப்பதில் அதிகப்படியான லஞ்சம் மற்றும் லாபத்தில் பகிர்வு கேட்பதால் தொழிலே தொடங்க முடியாத அவலம், கடை வாடகை வரி உயர்வு, மின் கட்டணம் பல மடங்கு உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதுபோக கலால் வரி, வாகன வரி, முத்திரை வரி என சிறு தொழில்கள் கூட தொடங்க முடியாத நிலையில் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்றனர். வெளிநாடு முதலீடு ஈர்ப்பு என குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று கொண்டிருக்கும் ஸ்டாலினால் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணமும் நலத்திட்டங்களுக்கு என வாங்கும் கடன் பணமும் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தையும் மக்கள் எழுப்புகின்றனர். முறையான திட்டமிடல் இல்லாதது, நிதி மேலாண்மை இல்லாதது, அதிகாரிகளின் நேர்மையின்மை, ஆளும் ஆட்சியாளர்களின் ஊழல், பேராசை போன்றவற்றால் மக்கள் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் கடன் வாங்கும் பழக்கம் தற்போது ஆபத்தான அளவிற்கு சென்றுவிட்டதாக கூறுகிறார்கள் விவரமறிந்தவர்கள். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் மாநிலத்தின் கடன் விகிதம் தொடர்ந்து உயரும் நிலையில் உள்ளது. கடன் திருப்பி செலுத்தும் விகிதம் அதிகரித்ததால் புதிய முதலீட்டுக்கு இடமே இல்லாமல் போயுள்ளது. கடன் வாங்கி அரசை ஓட்டும் நிலை தமிழ்நாட்டின் நிதி சுயாட்சியை ஆபத்திற்குள் தள்ளியுள்ளது. சுயநிதி மேலாண்மையின்றி எல்லாவற்றிற்கும் மத்திய அரசை கைகாட்டும் ஸ்டாலின் அரசு மத்திய அரசு கொடுத்துள்ள நிதியை முறையாக பயன்படுத்தியதா என்றால் அதற்கும் இல்லை என்பதே விடையாக உள்ளது. ஆளும் அரசு பெற திறனின்றி இருக்கும் நிதியை மத்திய அரசிடம் பேசி எதிர்க்கட்சித் தலைவர் வாங்கி கொடுத்திருக்கும் நிலையிலும் அதை உழைக்கும் மக்களுக்கு கொடுப்பதில் ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. வருவாயை உறுதிப்படுத்தவோ, நிலையான வருவாய்க்கு முதலீடுகளை உறுதி செய்யவோ, வேலை வாய்ப்புகளை உருவாக்கவோ எந்த திட்டமிடலும் இல்லாமல் இருக்கும் செயலற்ற அரசால் சாலைகள் பராமரிப்பின்மை, தரமற்ற பள்ளி கட்டிடங்கள், போதிய வசதிகளற்ற மருத்துவமனைகள், அரசு துறைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை என மக்கள் தினம் தினம் சிரமத்தில் நாட்களை நகர்த்தும் நிலை உருவாகியுள்ளது. பற்றாக்குறைக்கு இலக்கு வைத்து மது விற்பனை, தடையில்லா போதைப் பொருட்கள் நடமாட்டம் என எதிர்கால தலைமுறை சீரழிந்து வரும் நிலையில் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என ஆணவமாக பேசும் ஸ்டாலினால் தமிழ்நாடு கடன் குளத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலும் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. நிதி ஒழுக்கம், முறையான முன்னறிவிப்பு திட்டம், உறுதியான நிதி வருவாய் ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டு மக்களின் நலன் குறித்த சிந்தனையும் திறமையும் உள்ள அரசு அமையாமல் தமிழ்நாடு பொருளாதார சீரழிவிலிருந்து தப்ப முடியாது என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள்.